புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். காணொளி போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அப்பப்போ ஏதாவது புத்தகத்தை பற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த வாட்டி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் தலைப்பை பார்த்து சாக்காகி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம மேலப்பாளையத்தில் நமக்கே தெரியாமல் நடக்கிற இந்த பிளாஸ்டிக்குங்கிற ஒரு நச்சுத்தன்மையான விஷயத்தை பற்றி தான். அதுக்கு முன்னாடி மேலப்பாளையத்தை பற்றியான நல்ல விஷயங்களையும் சொல்லி ஆகணும்ல. கடந்த 15 வருஷங்களில் மேலப்பாளையம் பல விஷயங்களில் முன்னேறி இருக்குது. கல்வி சார்ந்தும், பொருளாதாரம் சார்ந்தும், தொண்டுகள் சார்ந்தும். வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்து வளர்ந்த மாவட்டங்களில், தொன்மையான மாவட்டங்களில் திருநெல்வேலியும் ஒன்று. இங்கே உள்ள பாளையங்கோட்டை தான் தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட்டுன்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த பாளையங்கோட்டையிலேருந்து வெறும் 5 கிலோமீட்டரே தள்ளி இருக்கிறது தான் இந்த மேலப்பாளையம். ஆனால் இந்த ஊர் மொத்தமே முன்னேறாமல் இருந்துச்சு. முன்னேற விடாமல் இருந்தாங்களா என்னன்னு தான் தெரில. அதுக்கப்புறம் பல நல்லுள்ளங்களோட வரவால் இங்கேயும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் உருவாகி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையை எட்டியிருக்கு. சரி, இப்போது மேலப்பாளையத்தில் உள்ள இந்த பிளாஸ்டிக் கழிவுங்கிற கெட்ட விஷயத்தை பற்றி பேசலாம். ஒரு பக்கம் மாநகராட்சி தெருக்கள்லையும் ஊர்கள்லையும் ரோடுகள்லையும் இருக்கிற குப்பைகளை அள்ளிக்கிட்டு ஊரை சுத்தமாக்கிட்டு இருக்க அதே வேலையில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மக்களும் அலட்சியமான மனநிலையில் இருக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன செயல்னு பார்த்தோன்னா, வீட்டோட பின்புறத்தில் வளவுன்னு சொல்லப்படுற இடத்துல அதிகமான பிளாஸ்டிக் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் சோம்பேறித்தனத்தால் பிளாஸ்டிக் பூரா அங்கே தூக்கி வீசுகிறாங்க. இந்த பிளாஸ்டிக் எல்லாமே அள்ள முடியாத நிலைமையிலே இருக்குது. ஏன்னா நீங்கள் மேலப்பாளையத்தை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 100க்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு தெருவே எடுத்துக்கிட்டோன்னா குத்து மதிப்பாக ஒரு 200-300 வீடுகள் இருக்கும். இங்கே உள்ள பின்புறத்தை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஒடுக்கமாக, நீளமாக இப்படி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல யார் போய் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அள்ளுவாங்கன்னு தான் தெரில. அது எல்லாமே சாக்கடையில் கலக்கவும் நேரிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கடை எல்லாமே பாளைய கால்வாயில் தான் போய் சென்றடையுது. அதனால் இந்த பிளாஸ்டிக்கும் அங்கே போய் கலக்குது. அதோட ஒரு தேக்க நிலையும் அடையுது. அடுத்து ஹஜ்ஜி பெருனா வர இருக்குது. இந்த நேரத்தில் நிறைய குர்பானிகள்லாம் கொடுப்பாங்க. குர்பானி கொடுக்குற ஆடுகள் எல்லாம் வீடோட பின்புறத்தில் சரியான முறையில் அறுக்கப்பட்டாலும் அந்த ரத்தம் எல்லாமே அந்த சாக்கடையில் தான் போகும். சில நேரங்களில் அந்த பிளாஸ்டிக்குங்கிற கவர்களெல்லாம் போய் தேக்க அடைஞ்சிருச்சுன்னா அடுத்து மலேரியா, ஜாண்டிஸ் இந்த மாதிரியான நோய்கள்லாம் பரவவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் பிளாஸ்டிக்கை தடை செஞ்சாலும் இன்றைக்கும் ஒவ்வொரு கடைகள்லையும் பிளாஸ்டிக் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஓசன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தனிநபரும் தங்களுக்கே தெரியாமல் 136 கிலோ பிளாஸ்டிக்கை அவங்க ஏதோ ஒரு வகையில் வாங்கிட்டு வராங்களாம். அந்த மாதிரி இன்றைக்கி பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக நம்ம சோம்பல் படாமல் நம்மளோட குப்பை தொட்டிகளில் போட்டுட்டு அப்புறம் மாநகராட்சி குப்பை தொட்டி வந்தோன்னா அவங்கள்ட்டே அந்த குப்பை தொட்டியை ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லது. சோம்பல் பட்டு நம்ம அந்த மாதிரி வீசி எரியிற பிளாஸ்டிக்கு நாளைக்கு நமக்கே பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தீவில் அதிகமான பிளாஸ்டிக் கலந்துருந்துச்சு. அப்போது ஒரு விஞ்ஞான குழு போய் அங்கே ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கே உள்ள அதிகமான மக்களுக்கு லங் கேன்சரும், பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க முடியாததும் தெரிய வந்திருக்கான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கி எறியாமல் சரியான முறையில் நம்ம அதை குப்பை தொட்டியில் போடுறது நல்லதுன்னு சொல்ல வரேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம தெருக்களில் உள்ள பின்புறத்தில் எடுத்தது தான். எவ்வளோ பிளாஸ்டிக் அடைச்சிருக்குன்னு நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது வெயில் காலமாக இருக்குது. இதுவே மழை காலமாக இருந்தனா பல பிரச்சனைக்கு நம்ம உள்ளாகும். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரியான நோய்கள்லாம் பரவுறதுக்கு காரணமே நாம் பண்ணுற இந்த மாதிரியான அலட்சியமான விஷயங்களால தான். அதனால் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட நட்பு வட்டாரம், உங்களை சார்ந்த மக்கள், ஊர் மக்கள், தெரு மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கி பின்புறத்தில் எரிய வேண்டாம். அதை தயவுசெய்து சேகரித்து வச்சு குப்பை தொட்டியில் போடுறது நல்லதுன்ட்டு. இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன். இதை நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தனால என் கண்ணில் பட்டுச்சு. இன்னும் தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. அடுத்த ஒரு காணொளியில் வேறு ஏதாவது விழிப்புணர்வு இருந்தால் நான் சொல்கிறேன். இல்லைனா புத்தகம் சம்மந்தமாக நான் பேசுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.